வணக்கம் நண்பர்களே. ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், செய்தி இதில் வந்துருந்துச்சு. முன்னாள் அமைச்சர், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் சொல்லியிருக்காரு, அவர் அரசியல்வாதிகள் அரசியலை குறித்து பேசையில் நம்மளுக்கு கோபம் வராது. ஏன்னா அவங்க அரசியல் சம்மந்தமாக அவங்களுக்கு பாதிப்பு வரும், அவங்க பேசுகிறது ஓகே. மக்களை இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஓட்டு போடும் மக்களை போட்டோம்ல, இப்போ மாற்றி போட்டோம்ல, ஒரு மாற்றம் வேணும். 50 வருஷமாக எங்கள் அப்பனும் தாத்தனும் மாற்றி ஓட்டை போட்டு எங்களை நடு ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டியே அப்படிங்கிற ஒரு கோபத்திலையும், இந்த மக்களுக்கு நல்லது நடக்கலை, ஊழலை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நம்ம ஓட்டு போட்டோம்ல, நம்மளை என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, தாவேக்காவிற்கு உங்கள் பிள்ளைகளை தாவேக்காவிற்கு அனுப்பியவர்கள் உங்களுக்கு எதுக்கு வேட்டியும் மீசைன்னு கேட்குறாரு. கண்டிப்பாக இதை நினைக்கும் பொழுது எனக்கு தோணுது, என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போட்டனால என் சித்தப்பனும் பெரிய பணம் மாமனும் மச்சானும் நீங்கள் நின்ற தொகுதியில் கண்டிப்பாக வெக்கப்படணும். அதுக்காக நீங்கள் சொன்னதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு மக்களுக்கு சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் அமைச்சராகவும் ஆக்கி இன்றைக்கி அந்த பதவி இல்லைங்கிறனால அந்த பதவி வெறியில் ஓட்டு போட்ட மக்களை, அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வேட்டி மீசை எதுக்குன்னு கேட்டுருக்க பற்றியா? ஒருமையில் பேசணும்னு தோன்றதை விட ஆதங்கம் இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், உங்களுக்கு 2 இப்போ பாடிகார்டு, ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவங்கெல்லாம் உங்களுக்கு பிஏவாக இருந்தாங்க. மக்களுடைய வரி பணத்தில் தின்னுட்டு இன்றைக்கி உட்காந்து கேட்குறாரு கேள்வி. என்ன கேள்வி? தாவேக்காவுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பியவர்களுக்கு வேட்டியும் மீசையும் எதற்கு? நீங்கள் கட்டியிருக்க வேட்டியை எங்களுடைய வரி பணத்தில் வாங்கினது சரியா? நாங்கள் கட்டின வேட்டி நாங்கள் உழைச்சி வாங்கினது. எங்களுடைய மீசைகளை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை ட்ரிம் பண்ணுறது கூட எங்களுடைய உழைப்பால் வந்தது. ஆனால் நீங்கள் மக்களின் வரி பணத்தில் சம்பளம் வாங்கினீங்களா, அதில் தான் மீசையை ட்ரிம் பண்ணீங்க. மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுனீங்கல்ல, அதில் இருந்து தான் நீங்கள் உங்கள் மீசையை ட்ரிம் பண்ணீங்க. ₹1 எவனுக்கிட்டையும் ஊழல் பண்ணாமல், லஞ்சம் வாங்காமல், அல்லது பக்கத்து வீட்டுக்காரனை அடித்து சாப்பிடாம உழைக்கக்கூடிய எங்களுக்கு, கூலி வேலை பார்த்தாவது சாப்பிடக்கூடிய எங்களுக்கு மீசையும் வேட்டியும் இருக்கையில் ஊரையை மாற்றி ஊரில் உலையில் அடித்து போட்டு ஊழல் செஞ்சு அரசியல்வாதிகளாக இருந்து மக்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு சொகுசான காரு, சொகுசான வீடு, சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்றைக்கி சாதாரணமாக கேட்குறிய, ஏப்பா எனக்கு ஓட்டு போடையில் நீ மீசை வச்சுக்கப்பா, எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னாக்க நீ வேட்டி கட்டிக்கப்பா, எனக்கு என்ன செஞ்சாலும் நீ வேட்டி கட்டலாம், மீசை வைக்கலாம். ஆனால் தாவேக்காவுக்கு புதுசாக வந்திருக்க அரசுக்கு அல்லது எங்களை விட்டு மாற்றி போட்டு இன்றைக்கி மண்ணை கவ்வி எங்களை ரோட்டில் உட்கார வச்ச உங்களுக்கு எதுக்கு மீசையும் வேட்டின்னு கேட்குறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவசரப்பட்டு மக்களை திட்டாதீங்க. நாளைய தீர்ப்பு மக்கள் கையில் தான். ஒருவேளை நீங்கள் நல்லவர்களாக இந்த மக்களுக்கு பணியாற்றினீங்கன்னா உங்கள் தொகுதியில் மக்கள் மறுபடியும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி பேசுகிறனால வெறுப்புணர்வு வரும். காரணம், எங்கள் தாத்தனும் பாட்டனும் அப்பனும் இருந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ இளைஞர்களுடைய காலம், என்னுடைய பிள்ளைகளின் காலமாயிருச்சு. சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி தொட்ட 90 உங்களை மாதிரி அரசியல்வாதிகளின் ஊழலை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் கவனமாக பேசுங்க. இதுக்கு அவதூறு வழக்கே போடலாம். ஆனால் ஒருவேளை இந்த அவதூறு வழக்கு போட்டு சும்மா டம்மியாக இருக்கக்கூடிய இவரை நம்ம பெரிய ஆள் ஆக்கி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் விட்டுட்டேன். இருந்தாலும் இந்த போஸ்ட்டை பார்க்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இந்த ஆளுக்குன்னு நம்ம ஓட்டு போட்டு நம்ம சித்தப்பணம் பெரிய பண்ணு நின்ற தொகுதியில் போட்டிருக்கானு. மனிதனா மதிங்கய்யா. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போடுறது பெருசு இல்லை, உள்ளம் வெள்ளையாக இருக்கணும். நன்றி. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்தென்ன லாபங்கிற மாதிரி நீங்களாம் திருந்த போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு. இனிமேல் இந்த மாதிரி தொடர்ந்து பேசினா அவதூறு வழக்கு போட்டு மொத்தமாக மக்கள் எல்லாரும் எல்லா பகுதியிலையும் வழக்கு தொடர்ற மாதிரி தான் இருக்கும்.